தூர்வாரும் பணியை துவங்கி வைத்திருக்கிறார். சுமார் 5 ராட்சச ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு இந்த கூவம் பகுதியில் இருக்கும் இந்த தூர்வாரும் பணி என்பது துவங்கி வைத்திருக்கிறார். இந்த பணியை துவக்க வைக்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதுரவாயல், விருகம்பாக்கம், அம்பத்தூர், சைதாப்பேட்டை உள்ள பகுதிகளில் இருந்து சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டார்கள். சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் மாலதி உள்ளிட்டோர் இந்த நிகழ்வின் போது கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த பணி என்பது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் சுமார். வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்னையில் கூவம் ஆற்றை தூர் வர்றாங்க. அதுக்கு இந்த ஆடம்பரமான விஷயம் நடக்குது பாருங்கள். இது அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலை. சரி, மினிஸ்டர் வர்றாரு, எதுக்கு இவ்வளோ கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு இது என்ன கல்யாணமாக இது நடக்குது உங்களுக்கு? இல்லை சினிமா விழா நடத்துகிறீங்களா? இதையே அரசியலாக்கிறதுக்கு நீங்கள் இதே ராஜ்மோகன் சொன்னார், நீட்டுக்கு நீங்கள் முறையான அனுமதி வாங்கணும், மக்களை கூட்டாதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு இது அரசாங்க நிகழ்ச்சி, சாதாரண நிகழ்ச்சிக்கு இன்னும் 4 ஜேசிபி எடுத்துகிட்டு வந்துட்டு அது சின்ன ஜேசிபி எடுத்துகிட்டு இது எத்தனை வருஷம் செய்வாங்கன்னு தெரியல. அதுக்கு இவ்வளோ ஒரு ஆடம்பரமான விஷயம். அது நடுவில் வண்டி நினைச்சு அவர் சும்மா இதில் இதெல்லாம் பந்தாப்பா இதை காமிக்கிறது, இதெல்லாம் என்ன இது கதை இருக்குது? கரெக்டாக அந்த டைமுக்கு கரெக்டாக அவங்க இருக்கிற யார் ஈயோ அங்கே உள்ள பாக்கி உள்ள அந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் எந்தெந்த யார் கான்ட்ராக்ட் கொடுத்தா அவங்க போயிடணும். ஒரு ஆள் போய் ஒழுங்காக செய்ய முடியாதானே, இதை போய் இதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? அது இல்லாமல் இந்த ஜேசிபி மிஷினை சின்னோட மிஷினை வச்சுக்கிட்டு இது எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி பண்ணுவீங்க? எந்த ஆட்சியாக இருந்தாலும் இதே தான் கதை. இப்போ பாருங்கள், சிங்கப்பூர் பக்கத்தில் சிங்கப்பூர், இன்னும் எவ்வளோ ஃபாரினுங்க, எவ்வளோ கண்ட்ரீஸில் என்னென்ன மாதிரி டெவலப்டு நம்மக்கிட்ட காசாக இல்லை, ஈஸியாக ஒரு ஒரு 2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் இல்லை, அட்லீஸ்ட் 1 weekனு வச்சுக்கோங்க. இதை 1.5 மாதமாக 3 மாதமாக இதாக பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மிஷின் இதெல்லாம் சிங்கப்பூரில் உள்ள மிஷினு, அதில் எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறாங்க பாருங்கள் ஒர்க்கு. இது இதில் இருக்கிறது சைனா மிஷின். இதை மாதிரி உள்ள மிஷினரி வச்சு ஈஸியாக செய்கிறத விட்டுமே நீங்கள் போட்டு ஒரு 4 ஜேசிபி 5 ஜிசிபி சின்ன மிஷினை வச்சுட்டு அதுக்கு கான்ட்ராக்ட் காசை கொடுத்துட்டு இது பண்ணிக்கிட்டு. தேங்க்யூ.